மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர், தற்காப்பு கலை பயிற்சியாளர், சமூக பணி என வலம் வந்து கொண்டிருப்பவர் மல்லை சத்யா. அவருடன் செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். எட்டு நடை குட்டிப்பேட்டியில் இன்று நம்மோடு இணைகிறார் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா. நாம் அவரிடம் நேரடியாகவே பேசுவோம். சார் வணக்கம். அரசியல் பயணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் மஞ்சூரியா குங்ஃபு தற்காப்பு கலை எப்போ கற்றுக்கிட்டீங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த பயிற்சியில் இருக்கிறது எப்படி சாத்தியமாச்சு? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் பயணம் என்பது 1993 இறுதி பருவத்திலிருந்து என்னுடைய பயணம். ஆனால் மஞ்சூரியா குங்ஃபு தற்காப்புகளுடைய பயணம் என்பது 1986 என்னுடைய பயணம். நினைவில் வாழ்கின்ற மாஸ்டர் ரிங் ஷிஃபு ஆர் சேகர் அவர்கள் வெல்ல முடியாத பெருவீரனாக இந்த மண்ணில் வாழ்ந்தவர். இந்த மண்ணில் வாழ்ந்த போதி தர்மனுடைய நிகழ்கால அடையாளமாக விளங்கியவர். ஹாங்காங்கில் சர்வதேச அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி கோப்பையை பெற்று அவர் சென்னைக்கு வந்ததற்கு பின்னால் அவருடைய நண்பர் இங்கே நந்தகோபால் என்று ஒருவர் இருந்தார். அவர்தான் அவரை இங்கே அழைத்து வந்து, அந்த காலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் 2 ஆளுமைகள் மீது ஈர்ப்பாக இருந்தார்கள். நடிப்பில் ப்ரூஸ்லியும் ஜாக்கி சான், சில்வஸ்டர் ஸ்டாலின். தற்காப்பு கலையில் அதே போன்று முகமது அலி போன்றவர்கள். அந்த தாக்கம் உலகம் முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு தற்காப்பு கலை பயில வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிக்காக நான் ஹாங்காங் செல்ல வேண்டிய சூழலில் என்னுடைய வாழ்க்கையில் அல்லது அந்த விளையாட்டு தற்காப்பு கலையில் திசை மாறிய பயணம் அரசியலில் 1994 தலைவர் வைகோவுடைய கரத்தை பற்ற சூழல் ஏற்பட்டது. நேரம் என்பது நாம வகுத்துக் கொள்ள வேண்டியதுதான். எனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நான் பயனுள்ளதாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றேன். அரசியல் பணி கடந்து தலைவர் வைகோவுக்காக என்னுடைய நேரங்கள் ஒதுக்குவதை கடந்து மீதி கிடைக்கின்ற எல்லா நேரங்களையும் என்னுடைய தற்காப்பு கலை பணிக்கு, மல்லை தமிழ்ச்சங்கத்தின் பணிகளுக்கு, என்னுடைய சமூக சேவைக்கான பணிகளாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். மீதி கிடைக்கிற நேரங்களை படிப்பதற்கு நான் செலவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா என்னுடைய குழந்தைகள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க மேலே நிறைய நான் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தான் போனது. அது ஒரு துரதிர்ஷ்டமான ஒன்று தான். ஏன்னா நான் காலையில் எழுந்து திருமணங்கள் கூடணும், கட்சிக்காரங்க திருமணத்திற்கு, நண்பருடைய திருமணம்னா காலையில் 5-6 மணிக்கெல்லாம் எழுந்து போயிடுவோம். இரவு பொதுக்கூட்டங்கள் நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டு வரணும்னா நைட்டு 12 இரவு 12 மணி அடிக்கும்போது என்னுடைய வாகனம் மாமல்லபுரத்தில் நுழையும். அப்படியாக இருக்கும்போது அவங்க வரும்போது தூங்கிட்டு இருப்பாங்க, காலையிலேருந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி போயிட்டுருக்கோம். குடும்பத்தோடு நிறைய நேரம் ஒதுக்க முடியல என்பது ஒரு கவலையாக இருந்தாலும் அவங்க அவங்க தயாராகிட்டாங்க. அதுக்கு அவங்க மன ரீதியாக தயாராகிருக்காங்க. அவங்களும் தற்காப்பு கலை, விளையாட்டு அதுபோல் அவங்களும் கிடைச்சிருக்காங்க. எனக்கு வீட்டில் கிடைக்கிற டைமாக இருந்தால் கூட அது ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய நேரம் படிச்சுட்டு இருப்பேன். நிறைய புத்தகங்கள் வெளியே போகும்போது வாங்கிட்டு வருவோம். அந்த புத்தகத்தை இரவு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்போம். என்னுடைய வாகன பயணங்களில் தலைவருடைய உரையை நிறைய கேட்டுகிட்டே போவோம். அதுபோல் நல்ல சிந்தனையாளர்களான நம்ம ஐயா தமிழறிமணியன் போன்றவருடைய உரை, அது மாதிரி சிறந்த ஆளுமைகளுடைய உரை, ஆன்மீக நம்ம நெல்லைக்கண்ணனுடைய பேச்சுக்கள், இதெல்லாம் கேட்டுகிட்டே போவோம். மீதி நேரங்களில் புத்தகங்கள் வாசித்துட்டு போவோம். அப்போ கிடைக்கிற நேரங்கள்லாம் படிச்சுட்டு போவோம். இப்போ ஒரு போராட்டத்துக்கு தலைவர் அனுப்புகிறாருன்னா அந்த போராட்டத்திற்கான முழுசையும் முதல்ல உள்வாங்கணும். அப்போ அது உள்வாங்கிட்டு உள்ளே போய் அங்கே பேசும்போது ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் தலைவரோட ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருப்பாங்க, தம்பியை நல்லா தயார் பண்ணியிருக்கீங்க. ஒரு போராட்டத்துக்கு வராருன்னா அந்த போராட்டம் மட்டுமே முழுமையாக உள்வாங்கி நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தலைவரே என்கிட்ட பல முறை பேசி மகிழ்ச்சியாக சொல்லியிருப்பாங்க. உங்கள் வீட்டில் மகன் மகள் எல்லாமே இருக்கீங்க. இப்போ வீட்டில் ஏதாவது அரசியல் தொடர்பான விவாதங்களோ அதை பற்றியான பேச்சுக்கள் இருக்குமா? இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வருது, இப்போ மீம்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் பேசுவாங்க? நிச்சயமாக. ஏன்னா எங்கள் துணைவியார் அவங்க இப்போ நடந்து முடிந்த பேரூராட்சி மன்ற தேர்தல் இந்த வார்டில் மெம்பராக ஜெயிச்சிருக்கிறாங்க. அரசியல் உள்வாங்கி இருக்கிறவங்க தான். துவக்கத்தில் அவங்களுக்கு அரசியல் நாட்டம் இல்லாமல் இருந்தாலும் இப்போ அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கான சில கவலைகள், என்ன அரசியல் இன்னும் வெற்றி பெற முடியலையே,
என்கின்ற அரசியல் வெற்றி என்பது தேர்தல் வெற்றி என்பது ஒன்று. அரசியலில் தலைவர் எனக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு. தேர்தல் வெற்றி பெறலைன்றது ஒரு வருத்தம் எல்லாருக்கும் என் குடும்பத்தில் உண்டு. அந்த வெற்றியை நோக்கி சரியான பயணத்தை மேற்கொள்ளலையோ என்ற கவலை இருந்தார். தலை சிறந்த சமையல்காரன் வல்லுநர் என்பது பல பேருக்கு தெரியும். இந்தியாவுக்கு வருகின்ற வெளிநாட்டு பயணிகள் லோன்லி பிளானட் என்று ஒரு கைட் புக் வச்சுக்கிறாங்க. ஆங்கிலம் அல்லாத பிறமொழி பேசுகின்றவர்கள் பிரெஞ்சு மொழி பேசுகிறது கீட் புக்கான ஒரு கைட் புக் வச்சுக்கிறாங்க. அதில் 1989, 90 வரை 91, 92 வரையிலும் மாமல்லபுரம் வருகின்றவர்கள் தேடி வந்து உணவு என்னுடைய உணவு மஞ்சீரியா குங்ஃபு தற்காப்பு கலையை பொறுத்தவரையிலும் ஒரு விளையாட்டாக எங்கள் மாஸ்டர்கள் சொல்லிக் கொடுக்கல. இது ஒரு போர்க்கலைன்னு தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த போர்க்கலையை மீட்டுருவாக்கம் செய்து இன்னும் நிறைய வீரர்களை உருவாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதுமே நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து கிடைக்கிற வாய்ப்புகளும் அதுக்காக நான் பயன்படுத்துகிறேன். இந்த காலை பொழுதில் எங்களோட கலந்து கொண்டு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ராஜ்குமார்.